ஹாய்ங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வந்து கிழங்கு எப்போ பார்த்தாலும் மரவள்ளி கிழங்கோடையே தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். மரவள்ளி கிழங்குல எங்கள் வீட்டுக்காருக்கு உரப்படை கேட்டாங்க. அதை தான் இப்போ செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவலுங்க. நான் சொன்ன தகவல், கங்காவின் தகவல் வந்து யூடியூப் சேனலில் நான் ஒரு விஷயம் சொன்னேன். அது ஒரு பொண்ணுக்கு வெற்றியாயிருக்குங்க. நான் சொன்ன தகவல் வந்து அந்த பொண்ணுக்கு ஜெயிச்சிருக்கு பாருங்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகணும். ஆனால் என்னோடய வீடியோ பார்க்குறவங்க அந்த தகவலில் அந்தோட கமாண்டை போட மாட்றாங்க. அவங்களுக்கு வந்து அது கிடைச்சிருக்கு, எல்லாமே இருக்குது. அதோட கமாண்டை போட்டால் தான் மற்றவங்களுக்கும் அதை பார்க்கும்போது அதை வந்து செஞ்சு பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து கமாண்டு போடுறதுல நல்ல விஷயத்தில் போடுறதுல தப்பே இல்லைங்க. கெட்ட விஷயத்தில் போடுறது தான் தப்பு. லைக்கை போடுறது தப்பு. ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் லைக்கை போடுறது, கமாண்டை போடுறது, ஏதாவது நம்ம சொல்லிட்டோம்னா அதை வந்து ஒரு இதாகவே இது பண்ணிக்கிறது இல்லை. என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கின விஷயத்தில் நான் கொஞ்சம் சொன்னேன். மற்றவங்களுக்கு இது சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால இந்த வீடியோவை நான் இப்போ போடுறேன். இப்போ இன்ஸ்டாவில் இப்போ தான் போடுறேன். கண்டிப்பாக 4 பேருக்கு அது உதவியாக இருக்கணும்னு நம்புகிறேன். என்னன்னா, நான் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி. அதனால் எனக்கு வந்து இந்த புக்கு வந்து ஒரு முகாமில் தான் நான் சின்ன பிள்ளையில வாங்கினது. அப்போ வந்து இது வந்து வாங்கிறதுக்கு கூட சில பேருக்கு தெரியாது. அதனால் வந்து இதை எப்படி வாங்கணும், சில பேர் வீட்டுக்குள்ளே இருந்து அடைஞ்சு கிடப்பாங்க. அதை வந்து எப்படி யார்கிட்ட 4 பேர்கிட்ட பேசினா தான் அந்த விஷயங்கள்லாம் தெரியும். சில பேருக்கு இது மாதிரி காட்டினா தான், செஞ்சால் தான் தெரியும், உதவி செஞ்சால் தான் புரியும். இந்த மாதிரி நான் சொன்ன விஷயத்தில் ஒரு பொண்ணு செஞ்சதுனால அதுக்கு 1500 பணம் வந்திருக்கு. அந்த பொண்ணு வாங்கி 3 வருஷம் ஆகுது. ஆனால் எனக்கு ஃபோன் மூலியமாக இப்போ தான் சொன்னாங்க. இருந்தாலும் இப்போயாவது அவங்க சொன்னாங்களேன்னு ரொம்ப சந்தோஷமாயிட்டு. உங்களால் தான் எனக்கு கிடச்சிச்சி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னாங்க. அதால் இன்னும் நிறைய அவங்க சலுகை பெறணும். அதனால தான் தெரியாதவங்களுக்கு சொல்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் பெற்ற இன்பம் வையகமும் பெறணும். நான் பெற்ற இன்பம் வந்து மற்றவங்களும் நிறைய பேரும் சந்தோஷமாக இருக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோவை போடுறேன். தயவு பண்ணி என் வீடியோவை தள்ளி விட்றாம இதை 4 பேருக்கு உங்களால் முடிஞ்சதை உதவியை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட்டு பண்ணுங்கள். என்னென்னா, இந்த புக்கு வந்து மாற்றுத்திறனாளி புக்கை வாங்க கூட தெரியாமல் இருப்பாங்க. இதுக்கு அந்த கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போய், மாற்றுத்திறனாளி ஆஃபீஸ்க்கு போய் வாங்காதவங்க அங்கே போய் இந்த மாதிரி நான் வந்து மாற்றுத்திறனாளின்னு அவங்க அழைச்சிட்டு போய் காட்டினாங்கன்னா அவங்க வந்து மெடிக்கலுக்கு அனுப்புவாங்க. மெடிக்கலில் டாக்டர் வந்து எழுதி கொடுப்பார் இத்தனை சதவீதம்னு. அதை வச்சு கொண்டாந்து இங்கே கொடுத்தோம்னா கலெக்டர் ஆஃபீஸில் இந்த புக்கு போட்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த புக்குலேருந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்கலாம். இதை நான் வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னா, இதை வச்சுருந்து ரொம்ப வருஷம் எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லும் இல்லை. நான் ரொம்ப அலைஞ்சி திரிஞ்சு வேஸ்ட்டாகி போட்டுட்டேன். ஆனால் இந்த புக்கு வேணான்னு நான் கொண்டு மாற்றுத்திறனாளி ஆஃபீஸில் கொடுக்க போனேன். அப்போ அங்கே கலெக்டர் இருக்கிறதே எனக்கு தெரியாதுங்க. அவங்கள்ட்ட சொன்னேன், இதால் எனக்கு ஒரு யூஸும் இல்லை. எனக்கு வந்து இதை நான் வாங்கி வச்சுருக்கேன் சார், இதில் எனக்கு எதுவுமே கிடைக்கல, எனக்கு இந்த புக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அங்கே கொடுத்துட்டேன். அப்போ அவர் சொன்னார், நீ வந்து இன்னொரு வாட்டி எழுதி போடுமா, உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும், உனக்கு என்ன தேவையோ எழுதி போடு அப்படின்னு அங்கே சொன்னாங்க. சொன்ன உடனே எங்கள் வீட்டுக்காரரு அவங்க வந்து சொன்னாங்க, இந்த புக்கை திரும்ப கொடுக்க வேணாமா, திரும்ப எழுதி போடு, உனக்கு என்ன தேவை எழுதி போடு, உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி எழுதி போட்டதில் தான் எனக்கு 1000 ரூபா பணம் கிடச்சிச்சிங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதை வந்து 4 பேருக்கு மற்றவங்களுக்கும் சொல்லணும்னு நான் ஒரு பொண்ணுக்கிட்ட சொன்னபோது, அப்போல்லாம் நான் யூடியூப் சேனலே வச்சிடல. அவங்கள்ட்ட சொன்னேன். அப்போ வந்து அவங்க அது ரெடி பண்ணி பார்த்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரியே செஞ்சுருக்காங்க. செஞ்ச உடனே அவங்களுக்கு 3 வருஷம் ஆகுது பணம் வாங்கி. இப்போ தான் நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து நான் 2 வருஷம் ஆகுது. யூடியூப் சேனல்லையும் நான் வந்து கங்காவின் தகவலில் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் வந்து அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததை இப்போ சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கமாண்டு எழுதியிருந்தாங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு அது உதவியாக இருக்கும். அதுமாரி பார்க்குறவங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் தெரியாமல் நிறைய பேர் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இன்னும் மாற்றுத்திறனாளி ஒன்றுமே தெரியாமல் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறாங்க. அவங்களுக்கும் ஏதோ அவங்களுக்கு முடிஞ்ச ஹெல்ப்பாக இருக்கட்டும், இதை உதவியை பண்ணுங்கள். இந்த வந்து எப்பொழுதுமே சப்போர்ட் பண்ணுங்கள்.
என்னென்னா இந்த புக்கை வாங்கிறதுக்கு நிறைய கஷ்டப்பட்டுருக்குறேன். வாங்கி அதுக்கப்புறமா அலைஞ்சி திரிஞ்சு வேஸ்ட்டாக திரும்பி தான் வருவேன். எங்கள் வீட்டுக்கார் மூலியமாக அதை எழுதி போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு இவ்வளவு கிடச்சிச்சு. மிஷின் வாங்கியிருக்கேன், அப்புறமா வண்டி வாங்கினேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வாங்கியிருக்கேன். அதுமாரி நிறைய உதவிகள்லாம் இருக்குது. அதனால 4 பேருக்கு நல்ல ஹெல்ப்பாக இருக்கட்டும். இதை சப்போர்ட்டு பண்ணுங்கள், உதவி பண்ணுங்கள். 45% ஒன்றும் கிடையாது அப்படின்னு இருந்துச்சு. அப்புறமா அம்மா ஆட்சியில் 45% வரைக்கும் சலுகை பெறலாம் அப்படின்னு ஒரு திட்டம் வந்தோடனே அந்த ஒரு ஃபார்மை வச்சு தான் நான் மெனக்கெட்டேன். அப்புறமா தான் எனக்கு கிடைக்கல. மிஷினுக்கு எழுதி விடுவேன், சுற்றிட்டு கலெக்டர் ஆஃபீஸில் வேஸ்ட்டாக திரும்பி தான் வருவேன். இந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறமா நமக்கு கிடைக்காது, ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னு ஓரங்கட்டி பத்திரமா வச்சுருந்ததுனால என் வீட்டுக்காரர் மூலியமாக வெற்றி பெற்றாங்க. நிறைய வெற்றி, எனக்கு ஒரு 3 வெற்றி எனக்கு கிடச்சிருக்கு. இன்னும் எனக்கு பேங்க் விஷயமா நான் அலைஞ்சேன். எனக்கு லோன் விஷயமா அதுதான் எனக்கு கிடைக்கல. ஏதாவது அதுலேருந்து நம்ம ஏதாவது கம்பெனி மாதிரி வைக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அதில் பேங்க் மூலியமா நமக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா அது நம்ம ஒரு தொழில் பண்ணலாம். அந்த அளவுக்கு திறமைகள் இருந்தும் எனக்கு கையெழுத்து போட இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிக்கு பேங்க்லாம் கையெழுத்து போடுறதுக்கு யோசிக்கிறாங்க. என்ன மாதிரி உள்ளவங்களாம் கட்டுவோம், நம்பிக்கையாக இருந்து எங்களுக்கும் உதவி செய்யுங்க. பேங்க்கில் உள்ளவங்க, மேனேஜர் சார், எங்களுக்கும் கையெழுத்து போடுங்க. எங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு உதவி செஞ்சால் தான் 4 பேர் நாங்கள் முன்னேறி வர முடியும். அதுக்கு நீங்களும் ஒரு உதவி செய்யுங்க. நான் அலைஞ்சு திரிஞ்சு ஒன்றுமே கிடைக்கலங்க. அது மட்டும்